இட்லி மாவு எடுத்துக்கிறேன். புளிச்ச மாவை யூஸ் பண்ணாதீங்க, புளிக்காத மாவை பார்த்து எடுத்துக்கங்க. இந்த மாவை அரைச்சி 5 மணி நேரம் தான் ஆகுது. ஓரளவுக்கு பொங்கி வந்திருக்கு, ஆனால் புளிக்கலை. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சியை பொடியாக துருவி சேர்த்துக்கங்க. பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கூடவே அரை கப் கார்ன்ஃப்ளவர். இந்த மாவை சேர்க்கறதுனால போண்டா நல்லா மொறுமொறுன்னு வரும். இந்த மாவுக்கு பதிலாக மைதா மாவோ அரிசி மாவோ கடல மாவோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மாவு மட்டும்தான் கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டை அப்படியே கொடுக்கும். நிறைய கடைகளில் இந்த மாவை தான் யூஸ் பண்ணி போண்டா செய்கிறாங்க. கொஞ்சமாக சீரகம், தட்டி வச்ச மிளகையும் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பை சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன்.